மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்றதால வர்ற தாக்கங்கள பத்தி ஒரு சின்னதா பாத்துரலாம். இப்போ சனி பகவான் மீன ராசியில இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். இதனால ஜூன் மாசம் வரைக்கும் சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சவாலான நேரமா இருக்க போகுது. முதலாவதா இந்த சஞ்சாரத்தால யாருக்கெல்லாம் பாதிப்பு அதிகம்னு பார்ப்போம். முக்கியமா மேஷ ராசியில அஸ்வினி, சிம்ம ராசியில மகம், அப்புறம் தனுஷு ராசியில மூலம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் இப்ப அவங்களுக்கு பாதகமான இடத்துல வர்றார். இரண்டாவதா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலான்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், வேலையில சில பிரச்சனைகள் வரலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணத்துல தடை, பிள்ளைங்களால செலவுகள் இல்ல வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்க சொத்து விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சட்ட சிக்கல்கள் வரலாம், கடன் கூட அதிகரிக்கலாம். கடைசியா இதுக்கு என்னலாம் தீர்வு? ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த புது முயற்சியும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜூன் 5க்கு அப்புறம் குரு பகவானோட பார்வை சனியோட தாக்கத்தை ஒரு வருஷத்துக்கு குறைச்சிடும். அது வரைக்கும் சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரர், பெருமாள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறதும் பாதிப்பை குறைக்க உதவும். சுருக்கமா சொல்லணும்னா ஜூன் 5 வரைக்கும் சில ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். ஆனா சரியான பரிகாரங்கள் மூலமா இந்த காலகட்டத்தை சமாளிக்க முடியும்.